வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு சரியான நேரத்தில் உங்களுக்காக வானிலை தகவலை கொடுத்து வருகின்றேன். தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினத்தின் தமிழகம் மற்றும் இலங்கையின் வெப்பநிலை தமிழகத்தில் அதிகபட்சமாக 32 முதல் 35 டிகிரி வரைக்கும் வெப்பம் பதிவாகும். இலங்கையில் 31 டிகிரி முதல் 34 டிகிரி வரைக்கும் வெப்பம் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ தமிழகம் இலங்கையில் கடந்த ஒரு சில நாட்களாக மழை சற்று குறைவாக இருப்பதை பார்க்கின்றோம். வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த நிலையில் மழைக்கு ஒரு இடைவெளி என்றே சொல்லலாம். தொடர்ந்து இன்று தமிழகம் இலங்கையில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக மீனவர்களுக்கான முக்கிய எச்சரிக்கை. தரைக்காற்று 10 முதல் 15 கிலோமீட்டர் வேகத்திலும் கடல் காற்று 15 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் தமிழகம் இலங்கை கடற்பகுதியில் இருக்கும். இது எந்த ஒரு ஆபத்துக்கும் வாய்ப்புகள் இல்லை. எனவே மீனவர்கள் நீங்கள் தாராளமாக உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். தொடர்ந்து உங்களுக்காகவும் இந்த தகவல்களை நான் தினமும் கொடுப்பேன், பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இன்றைய தினத்தின் வானிலை நிலவரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலை முதலே தமிழகம் இலங்கையில் பரவலாக வறண்ட வானிலை இருக்கின்றதை பார்க்கின்றோம். மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படவில்லை. பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம் இலங்கை எப்படி மழை வாய்ப்புகள் இருக்க போகின்றதா, வானிலை எப்படி இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்று மதியத்திற்கு பிறகு இலங்கை தேசத்தினுடைய மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் ஒரு சில இடங்களிலும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து தொடர்ந்து நமது தகவல்களை நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. கடந்த 2 ஆண்டு காலமாக நமது சேனல் நீங்கள் பார்த்து பயன்பெற்று வந்தீங்க. இப்பொழுது இந்த வெதர்மேன் நோவா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நீங்கள் பாருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் அல்லது வாட்ஸ்அப் எண்ணுகள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலையை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை நாம் சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆண்டு ஒரு பெரிய ஒரு வானிலை முக்கிய செய்தி இருக்கின்றது. எல் நினோ என்ற ஒரு நிகழ்வு அது தொடங்க இருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகம் இலங்கையில மட்டுமல்ல உலகம் எங்கிலும் வெப்பநிலை சற்று அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில நல்ல விஷயங்களை பொறுத்தவரையில இந்த ஆண்டு பருவமழை வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல சரியான நேரத்துல தொடங்கி சரியான நேரத்துல முடிவடையும். தேவையான அளவு மழைப்பொழிவு இருக்கும். இருந்தாலும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால நீரை நாம் சேமிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. ஸோ அரசு இதற்கு தேவையான நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுத்து தண்ணீரை நாம் சேமித்து விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் தேவையான தண்ணீரை முன்னெச்சரிக்கையாக நாம் சேமிப்பது மிகவும் நல்லது. ஸோ மழையானது சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் முடிவதற்கான பருவமழை வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக சொல்லும்போது வெப்பநிலை சற்று அதிகரிக்கும். எனவே நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது இந்த ஆண்டு. தொடர்ந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மேல தான் வெப்பநிலை மிகவும் தீவிரம் எடுக்கும். ஸோ அதனுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்கள் இருக்கின்றதா தொடர்ந்து பார்க்கலாம். புதன்கிழமை வரைக்கும் பெரிய மழை வாய்ப்புகள் இல்லை. 12ஆம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரையில பிற்பகல் மாலை வேளைகள்ல தமிழகம் இலங்கையில ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் தென்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ தொடர்ந்து இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கும் நமது சேனல் நீங்கள் அறிமுகப்படுத்திடுங்க. ஸோ உங்களுக்காகவே நிச்சயமாக பதில் தர நான் காத்து கொண்டிருக்கின்றேன்.
பார்த்து பயன்பெறுங்க நண்பர்களே. இது போன்ற அடுத்த நாள் தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.